Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்டி தற்போது சரமாரி கேள்வி ஒன்றை ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த நீதிபதிகள் ஜே.பி. பர்ரிவாலா, ஆர். மகாதேவன் அமர்வில் அந்த விசாரணையானது காலை முதல் நடைபெற்று வருகிறது. பிற்பகலும் வாதங்கள் தொடர்ந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என்றும் அவர் பரிந்துரைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஏனெனில் அரசியல் சாசன பதவி வகிக்கும் ஒருவர் அரசியல் சாசன விதிகளுக்கு மாறாக ஒரு மாநிலத்தின் மக்களை அவமதிப்பது, மாநிலத்தை செயல்பட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தின் தோல்வி என ஒரு கடுமையான வாதம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் ஆளுநருக்கு உள்ள உரிமை, வரம்பு ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆளுநருக்காக மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வாதிட்டார். அவர் தனது வாதத்தில் ஆளுநர் என்பவர் ஒரு தேவையில்லாத இடத்தில் உள்ளார் என்பது போல சித்தரிக்க முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் வாதிட்டார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை மசோதாக்களை கிடப்பில் போடும் அவரது நடவடிக்கைகள் தொடர்பாக மட்டுமே தாங்கள் முடிவு செய்ய இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் பதவியை, அதிகாரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன் 12 மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவு எடுக்கவில்லை என்றுதான் தாங்கள் கேட்பதாகவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 2 மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பினார், 10 மசோதாக்கள் மீது முடிவெடுக்க மறுத்தார் என்பதுதான் தங்களது கேள்வி எனவும், அரசு மறுபடியும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும் பொழுது மசோதாக்களை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு, ஆளுநர் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அதனை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் அது சட்டமாகிவிடும் என்றும், மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது ஒரு மிக முக்கிய பொறுப்பு, அதனை அரசு மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்களா என ஆளுநர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரை அரசு என்ன செய்ய முன்வருகிறதோ அது ஆளுநருக்கு பிடிக்கவில்லை என்பதே அவருடைய சொந்த கருத்து தானே என்று நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கு ஆளுநர் தரப்பை பொறுத்தவரை தமிழக அரசு மறைமுகமாக நீதிமன்றத்தின் மூலம் தங்களது மசோதாக்களை சட்டப்பூர்வமாக்க கோரிக்கை விடுப்பதாக ஆளுநர் தரப்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரை தாங்கள் கேட்பது அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு இருந்த பொழுது 2 மட்டுமே ஏன் அனுப்பினார், ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தார் என்றால் அது எந்த பிரிவின்படி, அரசியல் சாசனம் 200வது பிரிவின்படியா அல்லது வேறு ஏதேனும் பிரிவு இருக்கிறதா, மேலும் ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவு எடுத்திருக்கிறார், எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு ஆதரவாக வாதிகள் ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும். 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கான என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும் என்று ஒரு கண்டிப்புடன் கூடிய உத்தரவை ஆளுநர் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நாளைய தினமும் காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த 10 மசோதாக்கள் மீதும் எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் ஏன் நிறுத்தி வைத்தார் என்பதற்கான காரணத்தை விளக்க வேண்டும் என கண்டிப்புடன் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.